மாம், ஸ்வேதா எதுக்கு மாம்? டேய், அவ காலையில எல்லா வேலையும் முடிச்சிருவா. நீ கம்பெனிக்கு போனதுக்கு அப்புறம் நீ வர வரைக்கும் அவ தனியா தானே இருப்பா. உன் கூட இருந்தா கண்டிப்பா அவ ஹெல்ப்பா இருப்பாள்ல. அவளும் உன் கூட இருந்த மாதிரி இருக்கும். பொண்டாட்டி பாவமா, அவளுக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு. அதையும் பார்த்துட்டு அப்புறம் என் கூட ஆபீஸ்க்கு வந்து அங்கேயும் வேலை பார்த்து ரொம்ப டயர்ட் ஆயிடுவா மாம். அவ வேண்டாம், ஸ்வேதா இங்கே இருக்கட்டும். அப்படி சொல்லாத மேடி. நீ ஸ்வேதாவை மறக்காம கூட்டிட்டு போ. அவ மகாலட்சுமி. அவ காலடி எடுத்து வச்ச இடமே சுபிக்ஷமா மாறும். இந்த குண்டச்சி காலடி எடுத்து வச்சா சுபிக்ஷமாவா மாறும், தரதான் பேரும். இந்த அம்மா ஓவரா பில்டப் குடுக்கறாங்களே. கல்பனா ஆண்டி, என்ன வெறுப்பேத்தனோன்னு அந்த ஸ்வேதாவை தூக்கி வச்சு பேசுறீங்களா? எல்லாம் மாறும், நான் மாத்தி காட்டுறேன். இரு இரு, நானும் வரேன். வா வா வா. மேடி, நாளைக்கு நாள் நல்லா இருக்கு. நாளைக்கே ஸ்வேதா கூட்டிட்டு நீ கம்பெனிக்கு போயிடு. சரிங்க அத்தை, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். அத்தை, என் பேச்ச மதிச்சு மேடி கம்பெனிய பாத்துக்க அனுமதிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. என்ன நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? என் பையன் பிசினஸ் பண்றது எனக்கு பெருமை தானே. என்ன இப்ப உனக்கு சந்தோஷமா இருக்குமே? ஆமாங்க, நீங்க கம்பெனி வேலைக்கு போக போறீங்கல்ல? நான் அத கேட்கல. என்ன உன்னையும் கூட்டிட்டு போன அம்மா சொன்னாங்கல்ல, அத பத்தி சொன்னேன். எல்லாம் நல்லா பிளான் பண்ணி தான் காய் நவுத்துறல நீ. நான் என்ன பிளான் பண்ண? நீங்க கம்பெனிக்கு போகணும்னு அத்தை கிட்ட கேட்டேன், அவ்வளவுதான். மத்தபடி நான் எதுவுமே சொல்லல. ஏய், நீ சொல்லாமலே அம்மா உன்னையும் கம்பெனி கூட்டு போக சொன்னாங்க? ஆமாங்க, அத்தையா தான் சொன்னாங்க. நீ சொல்றத நம்ப நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. எனக்கு உன் மூஞ்சிய பார்க்கவே பிடிக்கலன்னு கம்பெனிக்கு போறேன். அங்கேயும் வந்து என் நிம்மதியை கெடுக்கலான்னு இருக்கியா? என்னங்க இப்படி பேசுறீங்க? அத்தை சொன்னதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன பண்றதா? நீ சொல்லி இருந்திருக்கலாம்ல, எனக்கு மேடி கூட கம்பெனிக்கு போக விருப்பம் இல்ல அப்படின்னு. இல்லங்க, நான் சொல்லதான் முயற்சி பண்ணேன். ஆனா அத்தை தான் என்ன பேச விடல. அத்தை சொன்னதை மீறி நான் பேசினா அத்தைக்கு நமக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கும்னு மறுபடியும் சந்தேகம் வந்துரும். அதான் நான் அமைதியா இருந்துட்டேன். எல்லாத்தையும் உனக்கு சாதகமா பண்ணிட்டு நல்லா சமாளின. நான் கம்பெனிக்கு வந்தா உங்களுக்கு தொந்தரவா இருப்பேன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க? ஆமா. நான் ஒன்னும் உங்களுக்கு தொந்தரவா இருக்க மாட்டேன். கம்பெனில ஒரு ஓரமா இருந்துட்டு போறேன். ஓ, அப்ப நீ என் கூட கம்பெனிக்கு வர ஐடியாவை போட்டுட்ட. ஏய், அந்த சீனே கிடையாதுமா. உனக்கு வேற ஐடியா பண்ணிட்டேன். வேற ஐடியாவா? ஆமா, நாளை காலையில நம்ம 2 பேரும் அம்மா அப்பாக்கு சொன்ன கம்பெனிக்கு கிளம்பி போறோம். போற வழியில நான் உன்னை எங்கேயாவது இறக்கி விட்டுட்டு கம்பெனிக்கு போயிடுவேன். நான் கம்பெனி முடிஞ்சு திரும்பி வரும்போது நான் உன்னை பிக்கப் பண்ணிப்பேன். நாம 2 பேரும் கம்பெனிக்கு போயிட்டு வந்த மாதிரி வீட்டுக்கு வந்துருவோம். இப்படியே டெய்லியும் பண்ணலாம், புரியுதா? என்னங்க இப்படி சொல்றீங்க? கம்பெனிக்கு போற வழியில நீங்க என்ன இறக்கி விட்டுட்டு போனா நான் நீங்க திரும்பி வர வரைக்கும் என்னங்க பண்றது? செஞ்ச பாவத்தை தீக்க கோவில் குளம்னு சுத்திட்டு வா. நான் என்னங்க பாவம் பண்ண? ஏய், நடிக்காத. நீ என்ன பாவம் பண்ணன்னு உனக்கே தெரியும். நீ என் பேச்ச கேட்டு நான் சொன்ன மாதிரி செஞ்சா நான் கொஞ்சமாவது நிம்மதியா இருப்பேன். மத்தபடி ஓ இஷ்டம். சரிங்க, உங்க நிம்மதியை நான் கெடுக்கல. உங்க சந்தோஷம் என்னவோ அதுதான் ஏன் சந்தோஷம். நீங்க சொன்ன மாதிரியே செய்யுங்க.
பூமிகா, இன்னைக்கு ஸ்வேதா செஞ்ச டிஃபனு செம்மையா இருந்துச்சு. நீ சாப்பிட்டியா? எதுக்குடி இப்படி முறைக்கிற? நான் ஸ்வேதாவை என்ன பண்ணலான்னு திங்க் பண்ணிட்டு இருக்கேன். உன்னை என்ன பண்ணலான்னு என்ன திங்க் பண்ண வச்சிராத. சரி. அம்மா இருந்தப்போ நான் பொறுமையா இருந்துட்டேன். இப்ப நீ ஏதாவது சேட்டை பண்ண உன்னை நான் கொன்னே போட்டுருவேன். கொன்னு போட்டுருவியா? சரி சரி, நான் எதுவும் கேட்கல. நீ நல்லா திங்க் பண்ணு. அம்மா, சொல்லு பூமிகா. அந்த சேல கடையில சேல்ஸ் கேர்லா வேலை பார்த்தவளுக்கு வந்த யோகத்தை பாத்தியா? என்ன சொல்ற? நான் நம்ம கிட்ட இருக்கிற டாய் பிசினஸ் பார்க்கட்டுமா? இப்பவே உன் புருஷனுக்கு இவ்ளோ சப்போர்ட்டா இருக்க, நீ அவன் கூட கம்பெனிக்கு போயிடு. மேடி கூட அந்த ஸ்வேதாவும் டாய் கம்பெனிக்கு எம்டி ஆக போறாளாம். நீ எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைச்சியோ அப்படியெல்லாம் அந்த ஸ்வேதா இருக்கா? விட மாட்டேம்மா. என் வாழ்க்கைய அந்த ஸ்வேதா வாழ நான் விடவே மாட்டேன். அவளை திரும்ப என் கால் கடியில நான் கொண்டு வருவேன். அந்த ஸ்வேதா இப்ப கூட நம்மளதாமா நினைச்சிட்டு இருப்பா. நம்ம கண்ணு முன்னாடியே நான் மேடி கூட சந்தோஷமா வாழ்ந்து காட்டுறேன்னு சவால் விட்டேன். அதை செஞ்சு காட்டிட்டேன்னு திமிரா நினைச்சிட்டு இருப்பாமா. மா, நீ போனதும் அந்த பிச்சைக்காரி ஸ்வேதா வந்து என்ன சொன்னான்னு தெரியுமா? உங்க அம்மா மாதிரி பண்ணா நீயும் உங்க அம்மா இருக்கிற இடத்துக்கே போயிடுவ, பாத்து இருன்னு சொன்னாமா. அப்படியா சொன்னா? எனக்கு வர்ற கோபத்துக்கு அவளை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொல்லணும்னு தோணுது. எனக்கும் அப்படிதாம்மா இருக்கு. மா, அந்த ஸ்வேதாவை நாம ஏதாவது பண்ணணும்மா. அதுவும் பெருசா பண்ணணும். அந்த ஸ்வேதாக்கு அவ புருஷ மேடியும் அத்தையும் 2 பக்கம் அரணா இருக்காங்க. அவங்கள மீறி அந்த ஸ்வேதாவை நாம ஏதாவது பண்ணணும். அவளை இந்த வீட்டை விட்டு எப்படியாவது விரட்டிடணும். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் வீட்டை விட்டு எதுக்கு பூமிகா விரட்டணும்? அந்த ஸ்வேதாவை வாழ்க்கையை விட்டு விரட்டி அனுப்புவோம். சரியா சொன்னம்மா. அந்த ஸ்வேதாவை வாழ்க்கையை விட்டே அனுப்புவோம்மா. வேணாம் பூமிகா, நீ இன்னும் பிரச்சனை பண்ண பண்ண அந்த ஸ்வேதா இந்த வீட்ல இன்னும் ஒரு படி மேல வசந்து போய்கிட்டே இருக்கிறா. எனக்கு என்னவோ அந்த ஸ்வேதாவை கம்பெனிக்கு போக சொல்லிட்டு நம்ம 2 பேரையும் அந்த கல்பனா வீட்டு வேலை செய்ய வைக்க போறான்னு நினைக்கிறேன். பாட்டி, நான் பேசல. பூமிகா, சொல்லுமா. யாரு? அம்மாவா? ஆமா, லூசு மாதிரி உளறிட்டு இருக்கு. அவங்கள விடு. இப்போ அந்த ஸ்வேதாவை நம்ம என்ன பண்ணலாம்? அவங்க கம்பெனிக்கு போற முத நாளே சிறப்பான தரமான ஒரு சம்பவத்தை செய்யணுமா. அப்போ நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்னம்மா? சூப்பர் ஐடியாமா. நான் நீ சொல்ற மாதிரியே பண்ணிடுறேன். நாளைக்கு விடியற விடியல் தான் அந்த ஸ்வேதாவுக்கு கடைசி விடியல். இந்த விஷயத்துல நம்ம மாட்டிக்கவே கூடாது பூமிகா. அப்படி மாட்டணும், அப்புறம் நீயும் என்ன மாதிரி வீட்டை விட்டு வெளியே வந்துருவ. மா, ஒரு சின்ன தடயம் கூட கண்டுபிடிக்க முடியாதுமா. நான் மாட்டேம்மா. நாளைக்குதான் ஸ்வேதாவுக்கு இறுதி அஞ்சலி. ஹே ஸ்வேதா, இருடி. எங்க அம்மாவையே வீட்டை விட்டு விரட்டுற அளவுக்கு வேரூனி நின்னுட்டல்ல. விடிற பொழுது என்னோடது. நாளை காலையில நம்ம 2 பேரும் அம்மா பார்க்க சொன்ன கம்பெனிக்கு கிளம்பி போறோம். போற வழியில நான் உன்னை எங்கேயாவது இறக்கி விட்டுட்டு கம்பெனிக்கு போயிடுவேன். நான் கம்பெனி முடிஞ்சு திரும்பி வரும்போது நான் உன்னை பிக்கப் பண்ணிப்பேன். நாம 2 பேரும் கம்பெனிக்கு போயிட்டு வந்த மாதிரி வீட்டுக்கு வந்துருவோம். நாளைக்கு கம்பெனிக்கு போகும்போது மேடி என்ன வழியில இறக்கி விட்டுட்டா நான் எங்க போறது? டெய்லி பாட்டி வீட்டுக்கு போயிட்டு தம்பி தங்கச்சியோட இருந்துட்டு வரலாமா?
பாட்டி வீட்டுக்கு ஒரு நாள் போலாம். ஒவ்வொரு நாளும் போனா அவங்களுக்கு சந்தேகம் வந்துரும். அதனால பாட்டி வீட்டுக்கும் போக முடியாது. வேற எங்கேயாவது தான் போகணும். கட்டின புருஷனே என்ன போன்னு விரட்டுறாரு. எனக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. அம்மா, நான் உங்ககிட்ட இருந்த காலம் எனக்கு ஞாபகம் இல்லாட்டி கூட அது ஒண்ணுதான் என் வாழ்க்கையில சந்தோஷமான காலம். சிவா போன் பண்றான். சிவா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேக்கா? நான் நல்லா இருக்கேன் சிவா. ஸ்ரேயா பாட்டி எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்கக்கா. நானே வீட்டுக்கு வந்து உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு நினைச்சேன் சிவா. வாக்கா. அப்புறம் என்ன சிவா, ஏதோ சொல்ல வந்துட்டு தயங்குற? சிவா, இல்லக்கா, நீ எங்களுக்கு பாதி காலேஜ் ஃபீஸ் கட்டிட்ட. மீதி ஃபீஸ கட்டலன்னு இன்னைக்கு காலேஜ்ல என்னையும் ஸ்ரேயாவையும் காலேஜ் மேனேஜ்மெண்ட் திரும்ப வீட்டுக்கு அனுப்பிட்டாங்கக்கா. ஐயோ, எனக்கும் ஸ்ரேயாக்கும் காலேஜ்ல ரொம்ப அவமானமா போச்சுக்கா. பேலன்ஸ் ஃபீஸ் கட்டாம எங்களால காலேஜுக்கே போக முடியாதுக்கா. இந்த விஷயத்த பாட்டியும் ஸ்ரேயாவும் உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு தான் சொன்னாங்க. நான் தான் மனசு கேட்காம வேற வழியே இல்லாம உனக்கு கால் பண்ணிட்டேன்க்கா. சிவா அழாத. உன் அக்கா இருக்கும்போது நீங்க எதுக்கும் வருத்தப்படக்கூடாது. நான் ஏதாவது பண்ணி சீக்கிரமா உங்க காலேஜ் ஃபீஸ கட்டிடுறேன். சிவா அழாத. சரிக்கா. சரி, நான் உன்கிட்ட காலையில பேசுறேன். இப்ப போய் நீ நிம்மதியா படு. நாளைக்கு மேடி என்னை இறக்கி விட்டுட்டு போனதும் எங்கேயாவது போய் ஏதாவது வேலைக்கு சேரணும். அப்பதான் தம்பி தங்கச்சிங்க படிப்பு செலவுக்காவது ஆகும். எங்க வேலைக்கு போறது? திரும்ப துணி கிடைக்க வேலைக்கு போலான்னா ஓனர் ஏன் ஸ்வேதா திரும்ப வேலைக்கு வந்தேன்னு கேட்பாரு. அதனால துணி கடைக்கு போக வேண்டாம், வேற எங்கேயாவது தான் வேலை தேடணும். இவ்வளோ ஏய் ஸ்வேதா, ஐயோ, ஏய் உன்னை யார் இந்த வேலையெல்லாம் பண்ண சொன்னா? என் ட்ரெஸ் அயன் பண்ணு உன்கிட்ட சொன்னா? நான் தான் சொல்லிருக்கேன்ல உன்கிட்ட, வெளியில தான் நாம புருஷன் பொண்டாட்டி, ரூம்குள்ள நீ யாரோ நான் யாரோன்னு. அப்புறமும் ஏன் இந்த மாதிரி பண்ற? எனக்கு புரிஞ்சு போச்சுடி, நல்லா புரிஞ்சு போச்சு. என் சட்டையை அயன் பண்ணி என்ன கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறியா? மேடி கீழே பாருங்க. கீழே நான் ஏண்டி பாக்கணும்? மேடி, நான் சொல்றத கேளுங்க. கீழே பாருங்க. நான் சொல்றது நீ கேட்காத போது நீ சொல்றது நான் ஏன் கேட்கணும்? என்னால முடியாது. எனக்கு மான ரோஷம் எல்லாம் இருக்கு. மானத்துக்காக தான் நானும் சொல்றேன், கொஞ்சம் பாருங்க. முடியாது. இந்த மேடி ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அப்புறம் யார் பேச்சையும் கேட்க மாட்டான். ஐயோ, என்ன பிறந்த மணியா இருக்க? எங்க என் துண்டு? இதுதான் ஸ்வேதா கீழே பாருங்க கீழே பாருங்கன்னு சொன்னாளா? நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அசிங்கமா போச்சு. திரும்ப கீழே பாத்துட்டீங்களா மேடி? பார்த்து கட்டியாச்சு. இனி என் ட்ரெஸ்ஸ நீ அயன் பண்ணாத. ஏன் மேடி இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு பணிவிட செய்யற சந்தோஷத்தையாவது எனக்கு கொடுங்க. அதுக்காக நான் உங்க மேல உரிமை எடுத்துக்கிறதா நீங்க நினைக்காதீங்க. நான் தான் சொன்னேன்ல, நீங்க என்ன பொண்டாட்டியா நினைக்கலனாலும் வேலைக்காரியா நினைச்சுக்கோங்கன்னு. சரி சரி போ, நான் ட்ரெஸ் மாத்தணும். முழுசா பார்த்ததுக்கு அப்புறம் முக்காடுறதுக்கு என்னது? ஒண்ணும் இல்ல. ரொம்பதான் திமிரா இருக்கா. என்னையே கலாய்க்கிறா இவ.
ஓம குசும்பி. ஸ்வேதா, உள்ளவா. இந்தா. எதுக்கு பணம்? நீதான் சொன்னியே என்ன வேலைக்காரியா நினைச்சுக்கோங்கன்னு. வேலைக்காரி எந்த வேலை செஞ்சாலும் சம்பளம் கொடுக்கணும்ல, அதான். நீ வேற கால்ல இருந்து எனக்காக நிறைய வேலை பண்ணிருக்க, அதுக்குதான் இந்த டிப்ஸ். இந்தா வாங்கிக்க. வேண்டாம். ஏன் வேண்டாம்? வேலைக்காரினா பணம் வாங்கணும்ல, வாங்கிக்க. முடியாது. இவ்ளோ கம்மியா கொடுத்தா யார் வாங்குவா? கம்மியா? ஆமா. காலையில எந்திரிக்கும் போது உங்களுக்கு காஃபி போட்டு, குளிக்க தண்ணி போட்டு, உங்க ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி, உங்களுக்கு சமைச்சு பரிமாறின்னு நீங்க தூங்க போற வரைக்கும் எல்லா வேலையும் நான் தான் பாக்குறேன். அதுக்கு இவ்ளோ கம்மியா சம்பளம் கொடுத்தா யார் வாங்குவா? விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு. கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடுங்க. இரு தரேன். இப்பவே நீ வேலை பார்த்ததுக்கு காசு உன் மூஞ்சில விட்டு எறியற. மேடி, எனக்கா பணம் தரேன்னு சொன்னீங்க? நல்லா தேடுங்க. நீங்க எவ்வளவு தேடினாலும் உங்களுக்கு பணம் கிடைக்காது. என்கிட்ட இப்ப பணம் இல்ல, அப்புறமா கார்டுல இருந்து வித்ட்ரா பண்ணி தரேன். இப்போதைக்கு இதை வச்சுக்க. தேவையில்ல, மொத்தமா கொடுங்க, கணக்கு வச்சுக்கிறேன். மேடி, நான் உங்களை எதிர்த்து பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் இப்படி எல்லாம் பண்ணாதான் நீங்க திரும்ப என்கிட்ட பணத்தை நீட்ட மாட்டீங்க. அடடடடடடடா. இந்த காஃபில இந்த பிஸ்கெட்டை நினைச்சு தின்னா என்ன ஒரு சுகமா இருக்குது. அப்படியே நாக்குல அறுசுவைய நாட்டியமாடுது. பாட்டி, நாமளே நம்ம மேல யாருக்கும் டவுட் வந்துட கூடாதுன்னு தான் ஹால்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆனா நீ அத பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லாம கழனி தண்ணிய மாடு உரியற மாதிரி காஃபியை இந்த உரியற. இல்ல பூமிகா, நம்ம இப்படி கேஷுவலா இருந்தாதான் யாருக்கும் நம்ம மேல டவுட் வராது. அதுக்காக இப்படியா சத்தம் இல்லாம குடிச்சு தொலை. சரி, முயற்சி பண்றேன். என் மகனும் மருமகளும் கம்பெனிக்கு முதல் நாள் வேலைக்கு போறாங்க. அவங்க பிசினஸ் அமோகமா வரணும்னு, அதுக்கு நீதான் சாமி துணையா இருக்கணும்னு இப்பதான் வேண்டிட்டு வரேன். நீங்களும் கரெக்டா வந்துட்டீங்க. என்ன நீ மேடி ஆபீஸ்க்கு கரெக்டா ரெடி ஆயிட்டான், நீ என்ன இன்னும் ரெடி ஆகாம இருக்க? அத்தை, நான் ரெடியா தான் இருக்கேன். ரெடி ஆயிட்டியா? இப்படியாவா நீ ஆபீஸ்க்கு போற? ஆமா அத்தை, ஏன் அப்படி கேக்குறீங்க? நல்ல பொண்ணுமா நீ. சிவசங்கரன் ஃபேமிலி மருமக, கல்பனா டாய் ஃபேக்டரி எம்டியோட வைஃப். நீ மொத தடவை கம்பெனிக்கு போகும்போது இப்படியா போவ? மேடியோட பொண்டாட்டினா எப்படி இருக்கணும்? உன்னை பார்த்தா கம்பெனில இருக்கிறவங்கள அசந்து போக வேணாம். போய் ஒரு நல்ல புடவையா கட்டிக்கிட்டு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வா. மாம், ஆல்ரெடி வெரி லேட் மாம். இவ புடவை மாத்தி எப்ப கம்பெனிக்கு போறது? என்ன மாம், ஃபர்ஸ்ட் டேவே கம்பெனிக்கு லேட்டா போனா நல்லாவா இருக்கும்? அதுக்காக என் மருமக இந்த வீட்டோட மகாலட்சுமி இப்படி சாதாரணமா புடவை கட்டிட்டு போனா நல்லாவா இருக்கும்? நீ பேசாம இரு. ஸ்வேதா, நீ போய் நல்ல புடவையா கட்டிட்டு வா. இல்ல அத்தை, வேண்டாம். போய் வேற ட்ரெஸ் மாத்திட்டு வா. போ. என்ன பொண்ணு இவ? ஏன் பூமிகா, கல்பனா அம்மா சொன்னதை கேட்டியா? பாட்டி, எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன்.
ஸ்வேதா கம்பெனிக்கு போனாதானே கம்பெனியே ஸ்வேதாவை அசந்து பாக்கும். நேத்து நைட் ஒரு மெக்கானிக்க வர சொல்லி கார் பிரேக் வயரை கட் பண்ணி விட்டாச்சு.